ஹலோ guys, அந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி எவனில் 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எபிசோட் 61 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 61 எபிசோடுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இன்னும் 2 பேருக்காக சஜஷன் ஆகும், நம்ம சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே, இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காட்டுங்க. ஸோ முடிஞ்ச எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் எல்லோரும் கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து ஓல்டு மாஸ்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎன் வந்து இருப்பாங்க. இவனுக்கு ஆல்ரெடி வெளில போனதுக்கு எல்லாமே யூஎனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. யூஎன் பார்த்தீங்கன்னா வந்து லீடர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனே யூஎன் கேட்பாங்க, ஸோ அந்த 2 நாளாக வந்து நீ செக்டை விட்டு எங்கே போனேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல காசு இந்த இடத்துல. ஸோ நான் வந்து என் பர்சனல் வேலை வெளியே போனேன் அப்படின்னா யூஎன் வந்து முறைப்பாங்க பாருங்க. ஒரு முறை அதுலேயே வந்து தெரிஞ்சிச்சு பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட ஃபேமிலி தான் கட்டுறாங்க. ஸோ அந்த பதக்கத்தில் வந்து மினி ஒளி வந்து மின்னிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ஹீரோ சொல்லிட்டு அந்த மிஸ்டிக் க்ளவுட் செட்டை கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாரும் எல்லாருமே போய் தருது. ஸோ அப்போ எங்களை வந்து கொண்டது வந்து மிஸ்டிக் க்ளவுட் செட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ப்ராக்டிஷனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்பவுமே ஆபத்தானது. நீங்கள் மட்டும் இதை பண்ணீங்க அப்படின்னா மிஸ்டிக் க்ளவுட் செட் அப்புறம் வந்து சேவியான் கிளான் 2 கிளானுமே வந்து எக்ஸியோ கிளான் 2 கிளான் நடுவில் பார்க்க உண்டாயிடும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு விடணும் வந்து உங்களுக்கு தெரியுறான்னு நினைக்கிறேன் எங்கள் ப்ராக்டிஷனர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹீரோ சொல்கிறான். ஆனால் வந்து எல்லாத்துக்கும் மேலே வந்து ஸோ வந்து ஒரு லீடர் எப்போவுமே வந்து கைண்ட்னஸாக இருந்தார். அவருக்கு எல்லாருமே ஒரே இதை பார்த்துட்டு எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஹீரோட அப்பாவும் எழுது. ஸோ வந்து இவ்வளோ நாளாக வந்து யாருக்குமே வர வச்ச பக்கம் வந்து எல்லாரும் சபமாக நடத்தி வந்துட்டார். கண்டிப்பாக நான் அவரை காப்பாற்றி ஆகணும். ஈவன் அந்த செக்டியே எனிமி செக்ட் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட காப்பாற்றுவேன் அப்படி சொல்லும்போது இவர் சரியான சாக்கு சொல்லுங்கள் ப்ராக்டிஸ் உங்கள் லீடரை வந்து காப்பாற்ற வேணாவா அப்படின்னு சொல்லி ஒன்றும் கேட்டுக்கிறேன். அதில் சரி இப்போலேருந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் சொல்கிற மாதிரி இந்த ஃபேமிலி லீட் பண்ணுவீங்களான்னு எல்லாருமே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் அவங்களை ஏற்று நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கிறோம் லீடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிடலாம். ஹீரோ வந்து அந்த சேர் எடுத்து வச்சு நிற்க சொல்கிறான். ஸோ நான் நம்ம கிளானை இந்த சிட்டி டாங் சிட்டி விட்டுட்டா வந்து வேறு சிட்டிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாங்க. இதை கேட்டு எல்லாருமே சரி வேறு சிட்டிக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சப்போஸ் நான் அந்த சிட்டி விட்டு அந்த செட்டு கூட சண்டை போடுறதுனா கண்டிப்பாக அவங்க உங்களை தான் டார்கெட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து வெளியே தான் போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்னென்ன இங்கே பண்ணாங்களோ மொத்தத்தையும் பைசல் பண்ணிட்டு போனால் சரி ஓகே கண்டிப்பாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்குறோம், ஆனால் நீங்களும் வந்து என் கூட வருவீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராக்டிஷனை காப்பாற்ற போகணும். சரி ஓகே எல்லாருமே வந்து ப்ராக்டிஷனை காப்பாற்றணும். சரி எல்லாருமே இந்த டெசர்ட்டுக்கு வந்து போகிறீங்க. அங்கே வந்து பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் இருப்பான். அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நம்ம பிளான் வந்து சேஃப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ இது எல்லாருமே இடம் பேருங்க நல்லா நான் போச்சுங்க. ஸோ நம்ம திருப்பி கொடுக்க நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அபோ கிளான்ற இன்னொரு கிளான் வந்து பிரச்சனை பண்ணிருக்கு இவங்க கூட ஃபேமிலிட்ட. அந்த ஃபேமிலி இருப்பாங்க எல்லாருமே சிவான்னு சொல்லிட்டு அந்த அபோ ஃபேமிலி வந்துட்டு இருக்கு. எல்லாம் போய் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இருக்கிற குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து அந்த ஃபேமிலிக்கு அந்த டெசர்ட் சீக்கிரமாக போயிட்டு இருக்க விஷயம் எனக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல அவங்க அண்ணன் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட்டும் போயிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஃபேமிலி அடிச்சு ஸோ இவங்களோட சொத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிட்ரி ஃபேமிலி அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் அந்த மிட்ரி ஃபேமிலிட்டு வந்து கொடுத்துட்டும் போகிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் நாங்கள் வரும்போது வந்து ரெடியும் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இயர் எல்லாருமே வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து சிவானந்தத்தை சொல்லுவான். ஸோ எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இப்போ நம்ம கிளான் இங்கேருந்து போகுது இந்த பண்ணாதீங்க. இங்கே இப்போ எல்லாம் துரத்தி அடித்தாலும் எவ்வளோ நம்ம அசிங்கப்படுத்தணும் மொத்த பேருக்கு திருப்பி கட்டுற நேரம் வரும். அப்போ நான் வந்து உங்களை கூப்பிட்றேன். அப்பா வாங்க நான் போய் இந்த செக்டை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன சொல்கிறதுன்னு ஒன்று தெரியல. ஸோ வந்து எங்களுக்கு தனியாக பண்ணலாம். சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்குறோம் எங்கள் லீடர் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மரியாதை வைக்கிறாங்க. இதில் ஹீரோ நீங்கள் கிளம்பலாம் சொல்கிறீங்க கிளம்பிருக்கலாம். ஸோ அப்பா கண்டிப்பாக அவங்களாம் தேடி வருவேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த செட்டுக்கு வந்து நான் வந்து அதுக்கான பைசா நான் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிறேன். எக்ஸின்ல தான் முடிச்ச உடனே வந்து போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல மறுசா கேட்பாங்க நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு கேட்டு. ஸோ ஒன்றும் கிடையாது. ஒன்று அந்த 7 கொள்ளணும், 2வது எங்கள் அப்பாவை காப்பாற்றினோட்டா. இந்த இடத்துல பற்றி வந்து மறுசா சொல்லுவாங்க ஆல்ரெடி நான் போட்ட அக்ரிமெண்ட் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்லி அவன் உயிர் போகிற நேரத்தில் மட்டும்தான் வந்து நான் அவனை காப்பாற்றேன். ஸோ அவன் உயிர் போக வந்தது அது என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இந்த பையன் உண்மையிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நெக்ஸ்ட் சீனுக்கு 2 பேரும் போகிறத பற்றி இம்பீரியல் பப்ளிஷ் வந்து வந்து பாரு திரும்பவும் செட்டுக்கு போகிறேன். இந்த பக்கம் மூக்கில் நலன் கிளான் நம்ம வாமா நம்ம மிட்ரி ஃபேமிலி ஐசம் பார்க்குற திரும்பவும் அங்கே போகிறான். இவன் என்ன தான் பண்ண போகிறான் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி ஓகே நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல விட்டு வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபேமிலியோட ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவர் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இந்த இடத்துல என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மிஸ்டர் க்ளோஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீ எப்படி சொல்லாமல் கொள்ள வந்து இந்த ஃபேமிலிக்கு போகலாம்னு. ஸோ நம்ம செக்டர்ஸ் வந்து நிறைய பில்டிங்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணல. ஆனால் நம்ம பில்டிங்ஸ் வந்து நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துருக்கேன். இது கேட்டு இவரும் சரியாக யாரை கேட்டு போனேன். ஸோ நான் தான் கேட்டு போகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. அடுத்த வார்த்தை ஓல்டு மாதம் நீ கண்டிப்பாக வந்து யூனிட் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்கிறான்
அவர் வந்து நம்ம சொத்துக்களை எல்லாம் அழிஞ்சதுனால போயிட்டு அதே மாதிரி உடச்சிட்டு வந்தார். வேறு எதுவும் கிடையாது மேம். இது ஒரு செட்டு மேலே அக்கறை தான் சொல்லிட்டு இது அக்கறையா அவங்க ஒரு சின்ன கிளான் அவங்க கிட்ட போய் பிரச்சனை நினைச்சிட வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொன்னாங்க திடீர்னு எல்லாருமே ஃபீல் ஆகுது ஹீரோ வெளியே கத்துறாங்க டே ஸ்டோன் எழுற வெளியே வாங்க மயிறு அப்படின்னு போய் கத்திக்கிட்டு இருக்கா ஹீரோ நிற்கிறோம் எல்லாருமே சியோ இவன்டா திரும்ப வந்திருக்கான் திரும்ப என்னடா இங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னு வச்சுருக்கா அந்த இடத்துக்கு எழுறது டே சியோ என்ன தயிர் தான் இங்கே வந்துருப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதை அங்கே பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே கண்டிப்பாக இதில் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அப்புறமா அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கான் இதில் வந்து யூஎன் வந்திருக்கேன் ஸோ வந்து லீடர் வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டோன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இருக்கிற எலிமெண்ட் இப்போதான் வந்து நம்ம ஹீரோ நம்ம யூனியன் நேரம் பார்க்குறாங்க பார்த்து 2 பேருமே ஷாக்கு யுன்சி அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்று தெரியல இந்த இடத்துல வந்து யாங்க நீயா அப்படின்ட்டு ஏன் வந்து ஹீரோ மாற்றி சொல்லப்போ நீ அப்போ சியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்று தெரியல. ஸோ ஹீரோ என்ன சொல்றது இருக்கு சரி ரைட்டு இப்போ இருக்கிற செக் லீடர் யூனியனுங்கிறது வந்து என்னோட யுன்ஜே கிடையாது நான் பார்த்து யுன்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது அன்எக்ஸ்பெக்டாக இந்த 4 இருக்கு இந்த மாதிரி வந்து டீச்சர் உங்களுக்கு தெரியுமா இவர் ஓல்டு மாஸ் கேட்பாரு உனக்கு என்ன தெரியுமாடா ஆமாம் நாங்கள் வந்து சில டைம் வந்து மீட் பண்ணுறோம் ஆனால் ஃபேக் கேண்டிடேட்ஸில் மீட் பண்ணுறேங்கடா இதில் ஹீரோன்னு சொல்லிட்டு ஸோ என்னோட யுன்ஜி வந்து வேற இப்போ இருக்கிற செக் லீடர் ஜூயன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு உனக்கு என்ன பேசுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ இந்த இடத்துல மெடிசா பார்த்தேன் ஜோயா நீ நினைக்கிறாடா நாங்கள் வந்து ஈஸியாக அப்படி வந்து அசிங்கப்படுத்த போயிடலாம் திரும்ப ஜாண்டாக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு இப்போ வந்து போரியா இல்லை ஸோ ஹீரோ சொல்லுவா நான் திரும்ப வந்துட்டான் அந்த எல்டரை போய் கேளுங்க ஸ்டோன் எல்டர் அப்பன் தான் வந்து பெரிய பிரச்சனை ஒழுங்கு மரியாதை எங்கள் அப்பா வந்து எங்கே இருக்கான்னு சொல்லுங்க வந்து எங்கள் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணி எல்லாரையும் கொண்டு இருப்பான் எங்கள் அப்பாவே கடத்திட்டு வந்திருக்கான் அவனை ஒழுங்கா எங்கள் அப்பா ஒப்பளைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உனக்கு கதைக்கிட்டு இருக்கேன் என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க கிளான் இருக்கிற பிரச்சனை பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஹீரோ சொல்லுவேன் எங்கள் அப்பா ஒழுங்கு மரியாதை பண்ணலாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து எல்லாம் இந்த இடத்தையே அழிச்சிடும் சொல்லிட்டு உனக்கு காம்பசி தானே உங்கள் காம்பசிலாம் யாருக்கு வேணும் இருக்கு எங்கள் அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லணும் உங்கள் அப்பா என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அதை பற்றி உண்மை சொல்ல எங்கள் அப்பா வந்து காட்டத்துட்டு வந்தாங்க அவன் ஒழுங்காக வந்து விட சொல்லணும்னு கேட்டுருக்கேன் என்னடா அது ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறா எழுற இல்லை அவனை செட்டோட தூக்கின்னு சொல்லிருக்கேன் மேடம் எதுவுமே பண்ண கிடையாது அவர் வந்து தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லிருக்கேன் இவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் மாதிரி இதில் டே நீ ஒரு நீ போய் தொலைஞ்சிடான இதில் நம்பர் மாதிரி தெரியல ஹீரோ வந்து பேசினான் இதுக்கு அப்புறமா நீங்கள் சரியான முடிவு தரல அப்படின்னா இந்த செக் அழிக்க தவிர எனக்கு வழி இல்லை நீங்கள் ஏதாவது அப்புறம் தான் இவன் சொல்லுவாங்க டே வேணா இது வந்து ஏதோ வந்து பேசிக்கலாம் தயவு பிரச்சனை கண்டிப்பாக உங்கள் அப்பா நான் ஆளுங்களை அனுப்புன்னு சொல்லிருக்கேன் இதில் ஓடுமா சொல்கிறேன் டே நீ இது ஓரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரா பண்ணா கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் லோட் செட் இதுக்கு நீங்கள் வருத்தப்படுங்க நீ தான் எங்களை இப்படி செய்ய வச்சிருக்க இந்த மிஸ்டேக் லோட் செட்டாக ஏன்னா இந்த பொசிஷனுக்கு தள்ளி இருக்கிற தலைவர் 2 எவலி பிளேஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் இந்த பார்த்துன்னு மிரண்டு போய் 2 எவலி பிளேம் வந்து ஒன்று சேர்த்துக்கிட்டு மெடிசாவே என்னடா பண்ணிட்டு இருக்கேன் 2 ஃபிளேம் ஜப்பான் வந்து ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிருக்கா இந்த பக்கம் அந்த 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல என்ன பண்ணுறக்கா திரும்ப 2 ஃபேமிலி ஃபிலிம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஐக்ஷம் பேர் சொல்லிட்டு இருக்கா அதில் வந்து பிளாஸ்ட்டு கொடூரமாக இதில் மேக மட்டும் எல்லாமே போடுறதுக்கிட்டு இருக்கா யூஎன் கொடுத்துருக்கான் டே ஒழுங்காக சொல்கிறா சீக்கிரமா அவங்க அப்பா எங்கடா இருக்காரு அப்படின்னு கேட்டுருக்கா உண்மையிலே எனக்கு தெரியாது அவர் வந்து அவர் டிசப்பேர் ஆகிட்டு அப்படி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல எனக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுறா ஆனால் இவ்வளோ பிரச்சனை எழுத சொல்லியிருக்கேன் சியோயா கண்டிப்பாக நிதில் செத்துரு மனசில் வச்சிருக்கான் இவ்வளோ இருந்தேங்க வந்துடுவா பரவாயில்ல அவனோட கதை இங்கே முடிய போகுது இது ரொம்பவே நல்ல விஷயம் எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பற்றி அவன் மனசுலேயே பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல தலைவனு பற்றி அதுலேருந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் பயங்கர கொட்டூரமாக இருக்கும் செட்டு அழிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒட்டுனே பார்த்து அந்த ஸ்டோன் இவனை விடவே கூடாது எல்லாம் கொள்ளுக்கு அப்படின்னு அவனை பறந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கா அந்த இடத்துல ஜோயான் நீ கண்டிப்பாக இந்த இடத்துல சாக போகிறேன் மரணத்தை யார் அழிக்க தடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா விடாமல் பறந்து போயிட்டுருக்கான். ஸோ அந்த இடத்துல எத்தனை பேர் அட்டாக் பண்ணாலும் சரி தலைவன் வந்து அசால்ட்டாக அந்த தப்பிச்சு போய்கிட்டே இருக்க ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் பயமாக எல்லாம் துரத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ என்னடா அப்படியே இந்த இடத்துல செட்டில் இந்த கிராண்ட் மாஸ்டர் சொல்லிட்டு ஸோ இவனோட கதையை முடிக்க அப்படின்னா திடீர்னு அசால்ட்டாக அங்கே டெலபோர்ட் பண்ணிட்டு இருக்கா எதில் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் முடிக்கிறாங்க சார் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 62 எபிசோடு அதில் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி வந்து லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பாருங்கள் லைக் போட்டால் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காட்ட மிஸ் போனோம். இன்னும் ஹீரோ வந்து அந்த ஃப்ளேம் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இருக்கிற எல்லாருமே ஹீரோ துரத்திட்டு போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த எதிரிலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து யுன்ஷிங் பார்த்தீங்கன்னா டெலபோர்ட் போய் வந்திருப்பாங்க இந்த இடத்துல அவனுமே அட்டாக் வந்து ரெடியாக இருக்கா. ஸோ பெரிய அட்டாக் நடந்துருக்கு அந்த இடத்துல பெரிய போக மட்டும் ஏடா ஆச்சு ஹீரோ தலைமை அசால்ட்டாக அது வந்து தப்பிச்சு வந்து போய்க்கிறேன் எப்படா இன்செக் பண்ணி ஹீரோ தப்பிச்சுருக்கா அந்த இடத்துல வந்து மெடிசா வந்து இருக்கு இந்த இடத்துல. ஸோ வந்து மெடிசா வந்து இன்ட்ரெஸ்ட் கேட்பா நீ உண்மையில உனக்கு காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் அவனால் அது கண்டிப்பாக அந்த ஃப்ளேமை வந்து சேர்த்து அந்த டெக்னிக்கை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து மெடிசா வந்து பேசிகிட்டு இருக்காங்க
நான் உருவாக்கினா என்ன உருவாக்கலாம் எனக்கு என்ன அவன் இதில் சக்ஸஸ் ஆனால் என்ன சக்ஸஸ் ஆனால் எனக்கு என்னடா என்னோட ஜாபும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னை தடுத்து நிறுத்தினா மட்டும் அது போதும் அப்படின்ற சொல்லிட்டு இவனுமே சொல்லிட்டு இருக்கா இதை கேட்டு இவனும் சரியான டென்ஷன் ஆகிட்டா ஸோ யூஎன் அவனை போய் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யூனிச்சங்க பார்த்தீங்கன்னா யூஎன் சொல்லிட்டு இருக்கான் ஸோ யூனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்று தெரியல ஸோ என்னடா சேர்ந்துமே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து யூனுக்கு வந்து போகலாமா அவனா சரி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யூனியும் வந்து பார்த்து பார்க்க ஹீரோ தடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க இந்த சீனில் சீனில் பற்றி சொல்லிட்டு இருக்கான் இந்த இடத்துல மட்டும் சொல்லுவாங்க ஸோ வெக்கமாக இல்லடா அவங்க ஒரு செக்டியே ஒருத்தன் தொத்தி போயிட்டு பத்தாவது நீ வேற போகிற அப்படின்ட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் கண்டுக்கிறமே தெரியல சீனில் ஹீரோ பிடிக்கலான்னு போய் கிட்ட வந்து போயிடுவாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டாஸ் பண்ணி போயிட்டு இருக்கான் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கான் ஸோ வந்து ஸோ எனக்கு எது வந்தாலும் பிரச்சனை இல்லை வந்து கொஞ்சம் வந்து காமாக நம்ம வந்து பேசிக்கலாம் ஸோ வந்து செக்டியில் கண்டிப்பாக ஒன்று மடிச்சிருவாங்க அப்பாவை தேர் நான் ஒரு இடத்துல வந்து பிடிச்சிருவாங்க தலைவர் அங்கே அசால்ட்டாக வந்து தப்பிச்சு வந்து போயிட்டே இருப்பாங்க நீ வாய மூடு உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காத்திக்கிறேன் இந்த இடத்துல தயவுசெய்து நான் சொல்கிறது கேதான் வந்து கேட்கணும் என் கிளான் என்கிட்ட கிளானுமே கொல்ல பார்ப்பீங்க எங்கள் அப்பாவை கடத்தி வச்சுருங்க நான் கேட்கணுமா கேட்டு இவருக்கு என்ன பேசுனதில்ல தயவுசெய்து புரிஞ்சுக்க நான் உனக்கு வாங்கி தரேன் இந்த இடத்துல அவனும் விடாமல் போயிருக்கேன் இந்த இடத்துல இவனு திடீர்னு ஒரு ஃபார்மேஷனை போட்டு அந்த ஃபார்மேஷன் பவரால் அந்த ஹீரோக்கு முன்னாடி தோற வந்துடுவான் உடனே ஹீரோ சொல்லுவான் யுன்ஜி ஒழுங்கு மாதிரி தான் தள்ளிப்போ அப்படின்னு இவனுக்கு என்ன பண்ணுறது இதை கேட்டோடனே அவ்வளோ வந்து பிடிக்க வந்து முடியல ஸோ இதில் ஹீரோ வந்து சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்காகவே இருந்தால் யுன்ஜி வந்து அந்த இடத்துல தள்ளி வந்துடுவான் ஸோ தலைவனு கொஞ்சம் கொஞ்சம் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிருக்கா அது வந்து பயங்கரமான பிளாஸ்ட் ஐசம் சொல்றது அவள் உண்மையிலே அதை சாதிச்சுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா தலைவனோட பவரும் வந்து பயங்கரம் அந்த போர்ஸ் பயங்கரமாக இருக்கேன் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கா ஸோ அவன் வந்து வெற்றிகரமாக செஞ்சுட்டான் போல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து அந்த ஓல்டு யூங்ஷன் சொல்லிட்டு இருக்கான் அவனால் தடுக்கவே முடியாது தலைவனு கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் பண்ணி அவங்க ஏழை ஆங்கிரி புத்தா லோட்டஸை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க கொஞ்சமாக இந்த இடத்துல யூனி சொல்லுறாங்க இது வேணாம் இது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது இது வந்து ஒன்னே பார்த்தீங்கன்னா அந்த 3 எழுட்ரு சேர்த்து ஒன்றா தலைவன் மூணு பேர் இருக்கிற அந்த தாலையும் ஒரு பிளாஸ்ட் அடிப்பாம இருக்கு அந்த 3 எழு பார்த்தீங்கன்னா சல்ல அதிகத்தில் நுறுங்கிக்கிற வந்து போயிட்டு இருப்பாங்க அந்த பிளாஸ்ட் பயங்கர கொடூரமாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல அவனோட பிளட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிரி வித்தா லோட்டஸ் வந்து ஃபியூஸ் ஆரம்பி கட்டுறாங்க ஸோ ஸ்டோன் ஹெல்ட் உன்னை இதே இடத்துல கூடுறான்னு சொல்லிட்டு யுன்ஜிக்கெலாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கத்த ஆரம்பிச்சிருக்கேன் இந்த இடத்துல ஸோ ஹீரோ நீ தாண்டா எல்லாத்தையும் வாங்கிக்கிறான்னு கொஞ்சம் தலைவன் அந்த ஆங்கிரி வித்தா லோட்டஸ் தூக்கி அடிப்பாம இருக்கு அந்த எழு மேலே அந்த எழு ஜன்னதான் தட்டு தரணும் ஒன்றுமே முடியாது மீட்டர்னு அடிச்சிட்டு இருக்கேன் ஸோ ஓல்டு மாஸ்டர் தயவு செஞ்சு காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வானாட்டினாலும் சதுர அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் 2 கேப்பல் பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஃபினோமினா மாறிட்டு எல்லாரும் பாருங்க என்னடா ஆச்சு இந்த மிஸ்டர் க்ளோட் செட்டுக்கு ஸோ அந்த செக்டே கொஞ்சம் ஹார்ட் ஆரம்பிக்குது அந்த லெவலுக்கு பெரிய லெவலான பவர் இது அந்த செக்டு கொஞ்சமாக நொறுங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அது கல்லு பாருங்க இவங்களாம் பாருங்க நம்பவே முடியல அந்த சியோயான் கிட்ட இவ்வளோ பெரிய பவர் ஒழிச்சிருக்கும் நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி மிரண்டு போய்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல என்ன எவ்வளோ சீக்கிரம் அந்த பையன் ஒழிச்சு வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து நினைக்கிறேன் தப்பாய்க்கு நான் மட்டும் எப்படியா என் ஃபேமிலிக்குள்ளே கூட்டு வந்தேன் என் பீரியல் ஃபேமிலி யாராலையுமே வந்து அழிக்க முடியாது யோசிக்கிறேன் இந்த அப்புறம் ஐசம் ப்ரோ வந்து நான் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பற்றி வந்து இவரும் சொல்கிறேன் என்ன இருந்தாலும் ஒன்று ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த செட்டே கொஞ்சமாக வந்து ஹட்டே சுற்றிக்கிற எல்லா பாரியும் உடஞ்சி போயிட்டு அந்த பையன் இந்த லெவலுக்கு வந்து பவரோட டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்தணும் எதிர்பார்க்கணும் செட்டில் நிறைய பேர் அடி போயிட்டு இந்த பக்கம் யூனியும் பார்த்துட்டு என்ன நடக்க வேண்டும் அந்த ஹீரோ முடியாமல் இருக்கு அவனோட ஒரு பில்ல வருது பவர் ரெக்கவரி பண்ணுறதுக்கு போயிட்டு இந்த பக்கம் வந்து இந்த ஓட்டு மேன் கிழவனுக்கு என்ன ஆச்சுன்னு என்னாச்சுன்னா இந்த யூனிச்சங்க பார்த்து எடுத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஜியோயான் நீ பண்ணது வந்து உன்னை வாய்ப்பே கிடையாது உன்னை வீட்டோட வாய்ப்பே கிடையாது ஸோ செட்டு இந்த ஃபஸ்ட்டு கெல்ட்ரியை வந்து கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவனை பில்கிங்கிட்ட கூப்பிட்டு போங்க இவன் உயிரை காப்பாற்ற முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராமமாக சொல்லிட்டு ஓகே கிராமம் சொல்லிருக்கேன் சரி ஓகே நான் கண்டிப்பாக அந்த இடத்துல தான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல அவனையுமே பற்றி சொல்லிருக்கான் என்ன நடந்தாலும் உன்னை இந்த இடத்துல கொண்டு என் மிஸ்டேக் கையை வச்சா என்ன காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ணிருக்கேன் பரவாயில்ல உன்னோட இந்த இன்ஸ்டன்ட் நல்லா இருக்குது திடீர்னு வந்து அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா மெடிசா அட் டைம் வந்து தடுத்துருவாங்க இந்த இடத்துல ஸோ ஹீரோ அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கா அந்த இடத்துல ஓட்டு சொல்லிருக்கா மெடிசா உன்னால் கண்டிப்பாக உனக்கு காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு இந்த இடத்துல அந்த யூனிட் என்ன படம் 3ஆக பிரிகிறாங்க எத்தனை மணி சொல்கிறாங்க ஸோ உன்னோட மெயின் பாடி தான் பவர்ஃபுல்லாக இருக்குது மற்ற 2 வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உனக்கு கொள்றதுலேருந்து உன்னால் தடுக்க முடியாது சொல்லிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் பாடி பார்த்தீங்கன்னா மெடிசா ஆப்பிள் நானும் சொல்ல அட்டாக் பண்ணுறேன் மெடிசாவும் பார்த்தீங்கன்னா கூட ஃபைட் பண்ண மாதிரி இருக்காங்க மற்ற 2 பாட்டமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி இந்த பவர் பார்த்தீங்கன்னா வாங் லெவலுக்கு இருக்கும் வாங் லெவலுக்கு இருக்கும் 2 பேர் விடாமல் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு இரானா ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோ கொள்ளுற அந்த ஒரு பாடி திடீர்னு ஐஸ் அம்பர் வந்து அடிப்பாரு பாருங்க அந்த இதில் ஸோ ஹீரோ ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சு போய்ட்டு வந்து இதில் ஐஸ் அம்பர் பார்த்தீங்கன்னா ஓட்டமாக வந்து இந்த பக்கம் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் இந்த இடத்துல வந்து ஐஸ் அம்பர் வந்து இது ஓட்டமாக மாற்றி வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து யூங்ஷன் வந்து சொல்கிறான் ஸோ வந்து ஐஸ் அம்பர் பட் யார் ஒழுங்காக அங்கேருந்து போயிடு இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப் இதால் முடிஞ்சிடும் சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொரு ஒன்று வந்து ஹீரோ அட்டாக் இந்த இடத்துல எனக்கே
காட்ஸில் டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சீசல் டெக்னிக் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் தெரியும். அப்படின்னா வந்து ஹேண்ட் பிரிண்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அப்படின்ட்டு அடிப்பான் பாருங்க இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஹேண்ட் பிரிண்ட் போய் அடிச்சு வந்து ஹீரோ நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு. அது போர்லியர் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற இந்த பக்கம் நம்ம ஐஸ் மாதிரி ஷீல்டு போடுறது. என்னதான் ஒரு ஷீல்டு போட்டாலுமே இன்ஜினோட அந்த டெக்னிக் எவ்வளோ பவர்ஃபுல் நம்ம தெரியும். ஸோ ஐஸ் கம்பரே சொல்கிறாரு என்ன இந்த லெவலுக்கான பவர்ஃபுல்லான டெக்னிக்கான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துருக்கு. ஐஸ் அப்புறம் இது ரொம்ப தடுக்கவே முடியல. அதில் பவர்ஃபுல்லாக. ஸோ இந்த பக்கம் ஹீரோ போயிட்டு ரெண்டு உடமே பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி மாரி அதை சுற்றிக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ ரெண்டு இது நடுவில் கிரைண்டரில் மட்டுமே ஹீரோ அந்த பக்கம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ நினைக்கிறான் இது ரொம்பவே கொட்டூர மாதிரி என் கையை காசு எல்லாமே ஒட்டையுது. என் செல்ஸ் எல்லாமே வந்து ஒன்றும் தனியாக பிச்சு எடுக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வழியில் முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஹீரோ வந்து ஒரு இடத்துல முடியுமா என்னால் முடியல மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து ஆழ்ந்த உலகத்துக்கு மயக்கமாயிரும். ஸோ ஹீரோ மயக்கமாகி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு அந்த இடத்துல மாஸ்டரோட சோல் இருக்கு. இதில் மாஸ்டர் சொல்கிறாரு மை டியர் டிசிப்ளின் என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்பால நீ வந்து இருக்கிற அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா போதும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ ரெஸ்டாரண்ட் மாஸ்டரோட சோல் ஹீரோட உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பாருங்க. ஜாலியாக இந்த சீனை மாசாக இருக்கு. அடுத்த சீனாக கொஞ்சம் மரணமாக இருக்கா. இந்த இடத்துல மாஸ்டரோட சோலும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட உடம்புக்குள்ள ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோட ஒட்டஞ்ச கைக்குள்ள அதுவே ஆட்டோமேட்டிக் ஹீலாக இருக்கணும். இந்த இடத்துல யூனிசம் புரியும் சின்ன இவரோட பவர் இந்த அளவுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து நம்ம மெடுசா அப்புறம் வந்து யூனிசம் மெயின் பவர் 2 பேரும் சண்டை போடுறது. அவங்க 2 பேருக்குமே தெரியும் போது அவனோட பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளேம் ஒயிட் ஃப்ளேம் வந்துருக்கு. ஐஸ் அப்புறம் இந்த பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ பின்னாடி 2 பேரும் என்ன வகையான பவர் இது இவன்ட்டு இன்னும் ஒரு பவர் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் இது இவனோட ட்ரம் கார்டில் இன்னொன்று அவன் இருக்கா. இந்த பச்சை யாராங்கன்னா மெடுசாவும் சொல்லுங்க. இப்போ அவனோட பவர் டூசாங் லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஸ்ட்ராங் டூசாங் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மெடுசாவுக்கு ஐடியா இல்லை இப்போ இந்த லெவலில் அந்த இடத்துல ஒயிட் ஃப்ளேம் தெரிஞ்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் நின்றுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாஸ்டர் வந்து அவரோட விங்ஸ் ஒரு கண்டத்தான் இருக்க. ஒரு பக்கம் ஒயிட் ஃப்ளேம் ஒரு பக்கம் வந்து கிரீன் யாவலி ஃப்ளேம் கண்டத்தான் வந்து பிளாஸ்ட் அடிக்கும். குஜால் இந்த வானமே இருந்தாலும் கிழிஞ்சிட்டு போகிற மாதிரி கிடையாது. இதில் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் எவன்டா அவன் யார் டிசிப்ளினை வந்து காயப்படுத்தினவன் இந்த மிஸ்டேக் கிளவுட்ஸ் அடிக்க டிசிப்ளினை புள்ளி பண்ணியிருக்கீங்களா. இந்த பக்கம் யூனிசோக்கு ஒன்றுமே புரியல. உங்ககிட்ட நான் வந்து இப்படி இந்த லெவலுக்கு நான் போகிறேன் எது பண்ணல உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யூனிசோக்கு பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து கேட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக ஒன்று இடத்துல எவ்வளோ வந்து பாப்புலர் ஆனாலும் பிரச்சனை. ஆனால் இதை கொஞ்சம் நேரம் உன்னால் மெயின்டைன் பண்ண முடியும்னு எனக்கு வந்து நல்லாவே புரியுது. ஸோ அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாதம் சைடில் வந்து ஒயிட் பண்ணி வச்சுட்டு ஸோ உன்னால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி தான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல என் பவரில் என்னால் வந்து 20 ஒரு 30% நான் யூஸ் பண்ண முடியும் பீக் பவரில். ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு மாதம் மிரட்டிக்கிட்டு இருக்கேன். இதையும் சொல்கிறான் கண்டிப்பாக அவனை நான் இங்கே கொள்ள போன்ட்டு அவனுமே வந்து அவன் பவரை கேதர் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய பிளாஸ்ட் பண்ணுறான். அவனும் ஒரு பக்கம் பவரை கேதர் பண்ணுறான். அந்த பக்கம் வந்து மாஸ்டர் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து கிட்டே காடிக்கிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவரோட பவரை கேதர் பண்ண கொண்டு வருமா கேதர் ஆகுது. 2 பேரும் பவரை கேதர் 2 டூசாங் உண்மையான டூசாங்கோட ஃபைட் நடந்தால் இப்படி தான் இங்கே இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல ஃபினோமினோட சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து மாஸ்டரோட ஒயிட் ஃப்ளேம் எடுத்து பார்த்தா ஹீரோட வேர்ல்ட் பிரேக்கர்லேருந்து தேய்ப்பாருங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மேலே இதெல்லாம் உருகி மில்ட்டாகி வேர்ல்ட் பிரேக்கர் கொட்டுற ரெட் கலரில் வந்து நெருப்பெரிய ஆரம்பிக்கும். இந்த பக்கம் யூனிசோ அட்டாக் பண்ணிருக்கா. ஸோ பின்னாடி வந்து மாஸ்டரோட உருவமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த பக்கம் யூனிசோ இந்த பக்கம் வந்து இந்த 2 பேரும் அட்டாக் ரிலீஸ் பண்ணுறாங்க. மாஸ்டர் வந்து பிளேன்ட்டு சுனாமி அப்படின்ட்டு ஒரு அட்டாக் டீம் இருக்கு. அந்த அட்டாக் நேரம் வந்துருக்கு. இந்த பக்கம் இவன் போட்டு அட்டாக் வந்துருக்கு. 2 அட்டாக்கை மோதிக்கும். அந்த இடத்துல பெரிய பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் நடந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த டூவில் பார்த்து அந்த 8 பேர் டிஸ்ட்ராக்ஷன் ஆட ஆரம்பிக்குது இடத்துல. ஸோ அந்த இடத்துல 2 பேரும் அட்டாக் ஆகுது. இந்த ஃபிலிமில் பேக் எல்லாமே கலந்து போய்கிட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோட் முடியாது. இந்த வீடியோக்கு நீங்கள் மறக்காமல் லைக் போட்டிருக்கேன். ஸோ என்னடா விஷயம் ஏன்டா வந்து வீடியோ வந்து பட்டு வரல ஐ மீன் வந்து சீக்கிரமாக வந்து எதுவும் முடிக்கலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எதுவுமே இதுக்கு பண்ண முடியாது. ஏன்னா வந்து சுச்சுவேஷனாக என்னை வச்சு செய்யுது. ஸோ நான் நேற்று இந்த ஒரு வீடியோ போட்டுனதுக்கப்புறம் லைட்டாக தொண்டை கட்டம் பாரு இருந்துச்சு. என்ன சொல்ல அப்படியே வந்து காலையிலேருந்து பார்க்குறேன் சளி பிடிச்சிட்டு ஃபீவர் ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. நானுமே இதை முடிக்கலாம் சீக்கிரமாக முடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். பட் சுச்சுவேஷனும் என்னை வச்சு செய்யுது. நம்ம ஒரு பிளான் பண்ணால் அவன் ஒரு பிளான் பண்ணுறான்னு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் என் ஃபேமிலி நான் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் உண்மையிலேயே சுச்சுவேஷன் வந்து உடம்பும் முடியலை. ஒரு பக்கம் தொண்டை கட்டிகிட்டு இருக்கு. சைடில் நாய்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கொடூரமாக போய்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சதுனால சைடில் ஒரு 5 வண்டி 6 வண்டி போகிறது இந்த ஆரன் சவுண்டு இடியாப்பம் வைக்கிற சவுண்டு எல்லாமே எனக்குன்னே வருவீங்களான்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்னுமே வந்து ஒரு 2 எபிசோடு இல்லை ஒரு 3 எபிசோடு தான் இருக்கும்.
3 இல்லை 4 எபிசோடுக்குள்ளே நான் அந்த சீரிஸ் முடிச்சிடுறேன். ஸோ கடைசி வீடியோ 3 எபிசோடாக ஒரு பெரிய வீடியோ வரும்ன்றது இருக்குது. ஐ திங்க் ஒரு 25 நிமிஷம் ஃபைனல் எபிசோடு வந்து நான் போடலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் முடிப்பேன்ற சீக்கிரமாக நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ இது பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, வாய்ஸ் கொடுக்கும்போது ஒன்றும் தெரில, வாய்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப இது பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து நான் சொல்ல த்ரோட் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் வந்து நான் ட்ரை பண்ணி முடிக்க சொல்கிறேன். ஓகே, பை. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ நம்ம சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் சேனலுக்கு அந்த இது லிங்க் இருக்குது, தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பை. இந்த வீடியோ அப்படி கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்கப்பா.